வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காகவும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காகவும் உருவாக்கப்பட்ட சேனல். இப்போ இதில் கவுன்சிலிங்கில் டாப்பிக்கில் வந்து சொந்த ஊரில் இவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம சொந்த ஊர்லேயே நிறைய ஜாப் இருக்கும். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியை பற்றி நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஸ்டேட் சீனியரிட்டியில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணிடுவோம். அதனால் இந்த வீடியோவில் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்ன, ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் கவுன்சிலிங் போங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரிப்பேர்டாக போகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் முதல் சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன ரெடி பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். அதுக்கப்புறம் எவ்வளோ போஸ்டிங் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அலாட் ஆகிருக்குங்கிறத பார்த்துருக்கோம். இந்த இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் கொடுத்ததான் திரும்ப ஒரு தடவை கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி 9491 வேகன்சி வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஓவராலாக வந்து 9491 ஒவ்வொரு அடெண்டம் மூலமாக எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி ஃபைனலாக இருக்கிறது அந்த 9491. ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கும், அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் 1 நம்மளுக்கு வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 6244. அதுக்கப்புறம் அடெண்டம் 1, 1A, 1B, 1C இது எல்லாமே ஓவரால் போக ஃபைனலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா அந்த 9490 உங்களுக்கு போட்டிருந்த அந்த வேகன்சி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ஸ்டேட் சீனியாரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜேஏவாவோ ஒரு டைப்பிஸ்டாவோ நம்ம போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கேடர் வரைக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தாசில்தார் கேடர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜேஏ, அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்டும் ஆர்ஐ ரெண்டும் சேம் கேடர் தான். ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்த்தீங்கன்னா அவங்கள அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு பார்க்கும்போது அவங்கள வந்து ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டிடி, அதுக்கப்புறம் வந்து தாசில்தார். டிடிங்கிறது டெப்யூட்டி தாசில்தார், அடுத்து தாசில்தார். இந்த தாசில்தார் கேடர் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்களோ அது நீங்கள் தாசில்தார் ஆகிற வரைக்கும் அதே டிஸ்ட்ரிக்டில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷனால் டிசி கேடராக நீங்கள் போகும்போது மட்டும்தான் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபரில் மாறுவீங்க. இதே இது எடுக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிறோம், நம்மளாக விருப்பப்பட்டு நம்ம ஓன் டிஸ்ட்ரிக்டை நம்ம சூஸ் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு எழுதி கொடுத்து அதுக்கு ஒரு 6 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரி ஆகி நீங்கள் மாறுறவங்களும் இருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிங்கிறது. இதுதான் நம்ம எந்த போஸ்டிங் வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டில் எடுக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து நம்ம விருப்பப்பட்டோம்னா கடைசி வரையும், அதாவது ஒரு குறிப்பிட்ட கேடர் வரைக்கும் இருக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷம் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, யாரெல்லாம் ஓன் டிஸ்ட்ரிக்டில் ஜாப் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயத்தில் ஓன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் எடுக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருக்கிறது நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நியரஸ்ட்டாக இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதுரை இருக்குன்னா மதுரையை சுற்றி தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் என்ன இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சிவகங்கையில் இருக்கவங்க அங்கே கிடைக்கல அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மதுரையை சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ராவல் இதாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சென்னையில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி அங்கே ஹாஸ்டலுக்குரிய ஃபீஸ் கட்டி அங்கே சாப்பாடுக்கு எல்லாம் பார்த்து மிச்சம் வரும்போது நம்மளோட சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கு இந்த ஊரில் இருந்தே அதுக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படின்லாம் நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேலை கிடைக்கிறதே முக்கியம். அதை விட முக்கியம் நம்ம எங்கே அந்த வேலையை சூஸ் பண்ணுறோம், நம்மளோட செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு குறிப்பிட்ட கேடர் வரைக்கும் உங்களோட நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அதாவது ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வரைக்கும் அங்கேயே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் வரும்போது மட்டும்தான் நீங்கள் என்னது வேறு டிஸ்ட்ரிக்ட்டு மாற மாதிரி இருக்கும். இது ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜேஏஓவோ டைப்பிஸ்டாவோ ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து அசிஸ்டண்ட்டாக வரும்போது ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் நீங்கள் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக அதே டிஸ்ட்ரிக்டில் தான் பார்ப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்டேட் சீனியாரிட்டி படி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த வேறு டிஸ்ட்ரிக்டில் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து ஒரு ப்ரொமோஷன் வரும்போது அப்போ ஒரு வேறு டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் சீனியரிங்கிறது ஒரே டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டேட் சீனியரிங்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு போகிற அன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டியில் இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு காலியாயிரும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, மெயினான எல்லாருக்கும் தெரிஞ்ச வேலைங்கிற விஏஓ இந்த 4 போஸ்டிங்குமே இருக்கும். அந்த 4 போஸ்டிங்குமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேகன்சி வந்து டிஎன்பிசியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்படின்ற பேரில் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. 3வது டவுன் பஞ்சாயத்து, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட் தான். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, பஞ்சாயத்து ராஜ் நம்ம சொல்லக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட்டு. இந்த 4மே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி உள்ள டிபார்ட்மெண்ட்டு. அதாவது இந்த இடத்துல வந்து நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குரூப் 1 கவுன்சிலிங் போகிறவங்க ஃபஸ்ட்டு அடெண்டம் 1Cன்னு சொல்லி இந்த லாஸ்ட்டாக வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பிரிண்டெல்லாம் எடுக்க வேணாம். உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இருக்கிற பேஜை மட்டும் கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டா போதும். அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 1Cயில் தான் இவ்வளோ விஷயங்களும் இருக்கும். அந்த 1Cயில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தான் நான் எல்லாமே இதுலேயும் எடுத்திருக்கேன். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, அந்த 1Cயில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனெக்சர் 1, அனெக்சர் 2, அனெக்சர் 3, அனெக்சர் 4 அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த அனெக்சர் 1ல் என்னென்ன இருக்குதுன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, விஏஓ, பில் கலெக்டர், இந்த மாதிரி போஸ்டிங்லாம் அதில் எவ்வளோ எவ்வளோ இருக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்குங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக அனெக்சர் 1ல் இருக்கும். அனெக்சர் 2ல் டைப்பிஸ்ட்டு எவ்வளோ போஸ்டிங் இருக்குங்கிறது டிஸ்ட்ரிக் வைஸாக அதிலேயே இருக்கும். அனெக்சர் 3ல் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3யும் அதிலேயே சேர்ந்தே வந்துடும். அனெக்சர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த 4 அனெக்சர் சேர்ந்தது தான் அந்த அடெண்டம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வெளியிட்ட அடெண்டம் 1C. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்டாக நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதில் எடுத்து வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து இப்போ என்ன உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு மதுரை டிஸ்ட்ரிக்டை நான் இப்போ எடுத்திருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் சீனியர்னா என்ன அப்படி நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் சூஸ் பண்ணணும். ஓகேவா? அது ஏன்னா சில பேருக்கு வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இந்த ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் நான் வந்து போய் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருப்பாங்க. ஆனால் வேறு எங்கேயோ ஒரு ஊரில் போய் வேலை பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் எனக்கு அப்படி இருந்தால் அப்படியும் போதும், எனக்கு வேலை ஈஸியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கண்டிப்பாக யாரெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சீனியரில் ஓன் டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்களோ அப்படி எடுக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வேலை வந்து கடினம் தான். வேலை கடினம்னா என்னென்னு சொல்கிறது, கொஞ்சம் லேட்டாக செய்யும். நம்ம 5:45 நினச்ச மாதிரி நம்ம வந்து வேலையை விட்டு வர முடியாது. எல்லா டைமும் அதே மாதிரி நம்ம வந்து லேட்டாக தான் வருவோன்னு சொல்லவும் முடியாது. ரெண்டையுமே ஈவனாக நீங்கள் மேனேஜ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கே அந்த வேலைக்கு போனோன்னே உங்களுக்கே பழகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டை வந்து நான் இப்போ இதில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதில் ஜேஏல எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, டைப்பிஸ்ட்டில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, ஸ்டெனோவில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு இதே மாதிரி இப்போ நான் எடுத்திருக்க மாதிரியே நீங்களும் அந்த அடெண்டம் 1Cயை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் எதை சூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது மதுரைக்கு விஏஓ கிடையாது. இப்போ உங்கள் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் விஏஓக்கு மதுரையில் வேக்கன்சி இல்லை. அதனால தான் நான் எந்த வேக்கன்சியும் அந்த இடத்துல காமிக்கலை. ஸோ முதல் போகிறோன்னே அவங்க எல்லாருமே வந்து விஏஓ தான் சூஸ் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. அப்போ விஏஓ இல்லை. நான் மதுரைக்கு மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டாவது, நெக்ஸ்ட்டு விஏஓ இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அதில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு மட்டும் மொத்தம் 17 இருக்குது. 17ல் அவங்கவுங்களோட கம்யூனிட்டி கேட்டகரி வைஸாகவும் எவ்வளோ எடுக்கலாம், அது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 17 பேர் யாருங்கிறதையும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. இது நான் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 5 போஸ்டிங் இருக்குது. அதுவும் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. மூணாவது ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எம்பிசி மட்டும்தான் எடுக்க முடியும். 1 இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு. இந்த மாதிரி அவங்கவுங்க டிஸ்ட்ரிக் 3மே மதுரையில் தான் இருக்கும் பாருங்கள். 3 மதுரையிலையுமே அந்த போஸ்டிங் கேட்டகரி வைஸாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டு எவ்வளோ இருக்குது, 17, டைப்பிஸ்ட்டு 5, அதேமாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு 1. இந்த மாதிரி உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக் எடுத்து அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி தான். நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷம் வரைக்கும் நீங்கள் அங்கேயே வேலை பார்க்கலாம். எனக்கு சொந்த ஊர் கிடச்சா போதும்ப்பா, காலையில் போயிட்டு ஒரு 7 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேர்ந்தால் போதும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துருங்க. வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க தான் செய்யும். சில நேரத்தில் வந்து நம்ம சீக்கிரம் வர டைம்களும் இருக்குது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நாங்கள் எடுத்துருக்கிறது எல்லாமே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கோம். நாங்கள் 2019 அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ வரையும் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா டைமும் சேமாக இருக்காது. ஒவ்வொரு டைம் சீக்கிரம் வர மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். எலெக்ஷன் டயத்தில் கொஞ்சம் வந்து வேலை வந்து கடினமானதாக இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல மதுரையில் வந்து எவ்வளோ வேகன்சி, ஜேஏ மட்டும்தான் இருக்குது. டைப்பிஸ்ட்டும் இல்லை, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் இல்லை. அந்த மதுரையில் மொத்தம் 3 போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்ப்போம். பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஜட்ஜுனா நம்ம ஜட்ஜாக வேலை பார்க்க போகிறதில்ல. அந்த கோர்ட்டில் அவங்க இருக்கக்கூடிய கோர்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன போஸ்டிங்னா அதே ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு தான். அந்த ஜேஏக்கு 9 போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டுக்கு 9 போஸ்ட்டு அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு 4. இது எல்லாமே வந்து கோர்ட்டில் வந்து அலாட் பண்ணியிருக்க வேகன்சி இது. நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டில் மதுரையில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 7 போஸ்டிங் இருக்குது, டைப்பிஸ்ட்டுக்கு 9 போஸ்டிங் இருக்குது.
ஓகேவா? ரூரல்ங்கிறது பஞ்சாயத்து ராஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது இந்த 100 நாள் வேலை திட்டம், என்னென்ன திட்டங்கள்லாம் கிராம வாரியாக என்னென்ன திட்டம்லாம் அந்த எம்ஜிஎன் ரேகாலாம் படிச்சிருப்பீங்க. இந்த என்னென்ன திட்டம்லாம் இருக்கோ அந்த எல்லா திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் தான். அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் நம்மளுக்கு ஜேஏ எவ்வளோன்னு பார்த்துட்டோம். டைப்பிஸ்ட் வந்து 9, ஜேஏ 7 அண்ட் ஸ்டெனோ வந்து ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அது யார் எடுக்கலாம் அப்படிங்கிறது சைடில் வந்து கம்யூனிட்டி வைஸாகவே இருக்குது. இன்னொன்று கம்யூனிட்டி வைஸ் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோலையும் பார்ப்போம். இருந்தாலும் இது ஓவராலாக ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இருக்குங்கிறது வீடியோ மட்டும்தான் இது. அதேமாதிரி டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மதுரையில் 2 போஸ்டிங் தான். அது ஜேஏ மட்டும்தான். ஸ்டெனோவும் இல்லை, டைப்பிஸ்ட்டும் இதில் இல்லை. நான் எந்தெந்த இடத்துல ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு போடலையோ அதுக்கு அவங்க வேக்கன்சி வந்து அலாட் பண்ணலைன்னு அர்த்தம். 3 வேக்கன்சியுமே கொடுத்துருந்தாங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ஜேஏ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 3மே இந்த இதில் கொடுத்துருப்பேன். இல்லை அது 2 இல்லை அப்படின்னா ஜேஏ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது போக நம்மளுக்கு வந்து என்னென்னு கேட்டாக்கா ஸ்டேட் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஜேஏ மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் வந்து என்ன செய்யிருக்காங்க அலாட் பண்ணுங்க. அதுவும் மதுரைக்கு தான். ஸோ ஓகே, இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னென்னு பார்த்தோன்னா ஒரு மதுரைன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, 3 கேட்டகரியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, விஏஓ ஜேஏ. விஏஓங்கிறது ரெவன்யூவில் மட்டும்தான் வரும். ஜேஏ டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் எதுக்கெலாம் வந்து வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸை நம்ம இப்போ வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிசர்வேஷனே என்ன, கம்யூனிட்டி வைஸாக நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் வந்து நான் போட்ட இந்த கவுன்சிலிங் வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அதை பாஸ் பண்ணி போனவங்களுக்காக மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான் இது. அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இது போக நம்மளோட வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A, குரூப் 1 எல்லா ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தமிழ் டாப்பிக்கு, மேக்ஸு அண்டு ஜென்ரல் சயின்ஸ், பாலிட்டி எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸாகவும் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. கவுன்சிலிங் போகிறவங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கவுன்சிலிங் போயிட்டு வாங்க. அண்ட் தென் குரூப் 2க்கு கவுன்சிலிங் போகிறவங்க இப்படியே படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாமல் குரூப் 2, 2Aக்கும் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ.